உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் திகதி 9ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள். தசமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், தேய்பிறை தினம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சாந்தம், ரிஷபம் தடங்கல், மிதுனம் வெற்றி, கடகம் நட்பு, சிம்மம் கோபம், கன்னி அச்சம், துலாம் பெருமை, விருச்சிகம் சிரமம், தனுசு சோதனை, மகரம் முயற்சி, கும்பம் அனுகூலம், மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்குறீங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுறீங்கள், என்னை பாராட்டுகின்றீர்கள். எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் அதற்குண்டான விரிவான தீர்வான பலன்களை சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்குறேன். செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கூடாது 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 இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இது பெண்களுக்கான தகவல். முதல்ல, இரவு படுக்கைக்குள்ள பாத்திரங்களை கழுவாமல் படுக்கக்கூடாது. நீங்கள் சமையல் செஞ்சிருப்பீங்கள், ஒரு நாள் பூரா சமையல் செஞ்சிருப்பீங்கள், ராத்திரி களைச்சி போயிடுவீங்கள். சமையல் செஞ்ச பாத்திரங்களை எல்லாம் அப்படியே வச்சுட்டு காலையில் பார்ப்போம் என்றுட்டு நீங்கள் படுத்துடுவீங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, காலையில் எழும்பினோன்னு முதல்ல பாத்திரத்தை கழுவிட்டு தான் அடுத்த சமையலை செய்யணும். காலையில் எழும்பினோன்னு முதல்ல பாத்திரங்கள் கழுவுற வேலையை செய்யக்கூடாது, கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது. இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, இரவில் பாத்திரங்களை கழுவாமல் படுக்கக்கூடாது. எச்சில் பாத்திரங்களை ஒரு தட்டத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்ட மிச்சத்தை போடுவீங்க, எச்சிலோடு அப்படியே போட்டிருப்பீங்க. சமையல் செய்த பாத்திரங்களை போட்டிருப்பீங்க. ராத்திரி லேட் ஆகிட்டு, நேரம் போச்சு, டயர்ட் ஆகிடுச்சு, கஷ்டமாக இருக்குது என்றுட்டு பல காரணங்கள். ராத்திரியில் எப்பவும் பாத்திரங்களை ராத்திரியே கழுவி சுத்தப்படுத்துறது தான் நல்லதே தவிர ராத்திரி பாத்திரங்களை கழுவாமல் படுப்பதும் கூடாது. காலையில் எழும்பி பாத்திரங்களை கழுவுவதும், காலையில் எழும்பினோன்னு முதல் வேலையாக கழுவி கொட்டுறது, இதுவும் கூடாது. எனவே ராத்திரியே பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு படுக்கிறது தான் நல்லது. ஒரு விஷயம். 2வது, மளிகை சாமான்கள் குறையக்கூடாது. நான் இதை பற்றி நிறைய தரம் பேசியிருக்கேன். வீட்டில் உப்பு, பருப்பு, அரிசி இந்த மாதிரி மளிகை சாமான்கள் குறையக்கூடாது.
கொஞ்சம் குறைஞ்சோனையே அதை வாங்கி நிறைய மளிகை சாமான்கள் உப்பு பருப்பு முக்கியமாக உப்பு பருப்பு அரிசி இது ரெண்டும் முடியவே கூடாது. சில பேர் அரிசி முடிஞ்சு முதல் நாள் அரிசி முடிஞ்சு அடுத்த நாள் சமையலுக்காகத்தான் அரிசியை வாங்கி வேணும். அரிசி ஒரு நாளும் முடியக்கூடாது. உப்பு மலிவு அரிசி சரி கொஞ்சம் விலை கூட. உப்பு மலிவான பொருள் இப்போ கொஞ்சம் விலை கூட. அதை பெரிய விலையில் உப்பு முடியவே கூடாது. உப்பை எப்பயாவது கடைசியாக வலித்து எடுத்தீங்களா இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் குறைந்து விடும். உப்பு பாத்திரம் நிறைய வச்சிடும். ஒரு கொஞ்சம் குறைஞ்சோனையே உப்பை வாங்கி போட்டுருணும். உப்பு நிறைய இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அரிசி உப்பு பருப்பு இது மூன்றும் முடியவே கூடாது. முடியும் மட்டும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறைஞ்சோன்னு வாங்கி போடணும். பொதுவாக மளிகை சாமான்கள் குறையக்கூடாது. குறைய விடாமல் முடிய வாங்கி போடுறோம். முடியும் மட்டும் பார்த்து கொண்டு இருக்காமல் கொஞ்சம் குறைஞ்சோனையே வாங்கி போட்டுருவோம். கல்லுப்பை எப்பவும் மூடி வைக்கிறது தான் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உகந்தது. கல்லுப்பு வீட்டில் வச்சு கொஞ்சம் கல்லுப்பை வாங்கி வீட்டில் வச்சு அதை மூடி வச்சுருக்கணும். கல்லுப்பு பாத்திரம் திறந்திருக்கக்கூடாது. திறந்தால் லக்ஷ்மி வெளியில் போயிடுவான்னு அர்த்தம். கல்லுப்பு பாத்திரத்தை மூடி வச்சிருக்க வேண்டும். அதே மாதிரி அன்னபூரணி வீட்டில் ஒரு அடுப்படியிலேயே அன்னபூரணி சிலையை வைக்கலாம். அடுப்படியில் அரிசி ஒரு பாத்திரத்தில் வச்சிருப்பீங்க. அந்த அரிசி பாத்திரத்தில் அன்னபூரணி சிலை நான் அன்னபூரணி சிலையை பற்றி நான் முதல்ல நிறைய பேசியிருக்கிறேன். அரிசி பாத்திரத்தில் அன்னபூரணி சிலை இருக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை ஐயா நாங்கள் வீட்டில் அசைவமான பொருட்கள் எல்லாம் வச்சிருப்போம், சாமி சிலை அதுக்குள்ளே வைக்கலாம். அரிசி பாத்திரம் இருக்கிற இடத்துல அசைவங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க. அப்போ வீட்டில் ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு அரிசிக்கு மேலே அன்னபூர்ணியை வச்சு அந்த அரிசியை எடுத்து சமைக்க அந்த உணவில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். நான் எப்பவும் சொல்கிறது நல்ல எண்ணங்களோடு சமைக்கணும். பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளோடு சமைக்க அந்த உணவை உண்ணும் பிள்ளைகளும் நன்றாக வரும். அடுத்தவன் கெட்டு போகணும், நாசமாக போகணும், துளைஞ்சு போகணும், அடுத்தவனை பற்றி பொறாமப்பட்டு கொண்டு அடுத்தவர்களோட போட்டி போட்டுக்கொண்டு அடுத்தவர்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு கொண்டு அல்லது அதிகமான கோபத்தோட காமத்தோட ஆசையோட சமைத்தீர்களாக இருந்தால் அந்த உணவை உண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த எண்ணம் தான் மேலோங்கி காணப்படும். அதனால் நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட பாசிட்டிவான நல்லது நடக்க வேண்டும், பணம் பெறணும், கஷ்டங்கள் நீங்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், பிள்ளைகள் பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும், வெளிநாட்டுக்கு போகணும், திருமணம் நடக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நினைச்சு கொண்டு செய்யுங்க. அன்னபூரணிய அரிசிக்கு ஒரு பெரிய வாளி ஒன்று வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிளாஸ்டிக் வாளியை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அது நிறைய அரிசியை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதில் ஒரு அன்னபூரணி சிலையை வச்சுக்கொள்ளுங்க. அரிசி எடுக்க அன்னபூரணி சிலை அதில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நல்ல சத்தான உணவாக மாறும். உணவு பிள்ளைகளுக்கு முழுமையாக பயன்படும். அன்னபூரணியை வச்சிருக்கலாம். அதே மாதிரி சமையல் அறை ஒரு முக்கியமான இடம். சமைக்கக்கூடிய இடம் எப்பவும் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் அது அசிங்கமாகவோ பழைய குப்பைகளை அங்கே நிறைச்சி வச்சோ கழுவாத பாத்திரங்களை வச்சுக்கொண்டோ அசுத்தமாகவோ சமையல் அறையை வச்சிருக்கக்கூடாது. சமையல் அறை எப்பவும் சுத்தமாக இருக்க வேண்டும். சமையலறை வாஸ்துப்படி சமையலறை எங்கே அமையணுமெண்டா அக்னி மூலைன்னு இருக்குது. அக்னி மூலையில் தான் சமையலறை அமைய வேண்டும் வாஸ்து முறைப்படி. அக்னி மூலை வேறு ஒன்றுக்கும் உதவாது. அக்னி மூலையில் பெட்ரூம் வச்சிங்களா இருந்தால் நல்ல நித்திரை வராது, கருச்சிதைவு ஏற்படும், நல்ல பிள்ளைகள் பிறக்காது, நல்ல சந்ததி உருவாகாது.
அக்னி மூலையில் பெட்ரூம் இருந்தால் நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கும். ஹார்ட் அட்டாக் வரும், மார்பு சம்பந்தமான நோய்கள் வரும், கரு சிதைவு, பெண்களுக்கு கரு தங்காது, மாதவிடாய் கொளறுகள், வயசு போனாக்கள் படுத்தால் நோய் நொடிகள் ஏற்படும், மரணம் ஏற்படும். அக்னி மூலை பெட்ரூமுக்கு உதவாது. அப்போ வேறு என்ன, படிக்கிறதுக்கு ரூம் வைக்கலாமா? அக்னி மூலையில் ரூம் வச்சா படிப்பு வராது. அக்னி மூலை வேறு எதுக்கும் உதவாது. வேணுமெண்டா ஸ்டோர் ரூம் உண்டு, பழைய சாமானை போட்டு மூடி வைக்கிறதுக்கு ஒரு ரூம். அதனால் அக்னி மூலையில் என்ன செய்கிறேன்டா, எப்பவும் கிச்சனை அக்னி மூலையில் வையுங்கோ. அக்னி மூலையில் எப்பவும் அடுப்படி இருக்கிறது தான் சிறந்தது. அக்னி மூலையில் அடுப்படியை வச்சு அதுலேயும் வடக்கு பார்த்து கொண்டு, வடக்கில் கிழக்கு பார்த்து கொண்டு நீங்கள் சமைக்கிற மாதிரி அடுப்பை செட் பண்ணி வையுங்க. அப்பயே பாதி வாஸ்து தோஷம் இல்லாமல் போயிடும். நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன். அக்னி மூலை மட்டும் சரியாக இருந்து விட்டால், வடகிழக்கு மூலை அக்னி மூலை ரெண்டும் பக்கம் பக்கம் உள்ளது. வடகிழக்கு மூலையும் அக்னி மூலையும் ஒரு வீட்டில் சரியாக அமைந்து விட்டால் அந்த வீட்டில் பாதி பிரச்சனை நீங்கிவிடும். குடும்பத்தில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கடன் தொல்லை இருக்காது, பிள்ளைகள் பரீட்சையில் சித்தி அடைவார்கள், தகுந்த வயசில் திருமணம் நடக்கும், தகுந்த வயசில் பிள்ளைகள் வயசுக்கு வரும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், நோய் நொடி இருக்காது, பெற்றோர்களுடைய அனுக்கிரகம் இருக்கும், பித்துருக்களுடைய ஆசி இருக்கும். வடகிழக்கு மூலையும் அக்னி மூலையும் சரியாக வந்தாலே வீட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சுது. அக்னி மூலையில் அடுப்படியை வச்சு கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் சமைச்சிங்களா இருந்தால் பாதி தோஷம் நீங்கிவிடும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.